ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாயின் என்ற ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தார். அவரோடு கூட சீஷர்களும் சென்று கொண்டிருந்தனர். அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வாலிப மகன் மரித்து போயிடுவான். அவனை அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக வந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களோடு கூட அவங்க தாயார் அந்த மரித்த வாலிப மகனோட தாயார் அழுது கொண்டே வராங்க. அவங்களால அந்த துக்கம் தாங்க முடியவே இல்லை. இதை பார்த்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? வாசிப்போமா வேதத்தில்? லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட பாடையை தொட்டார். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவர் அவளை பார்த்து அழாதே என்று சொன்னார். அவள் மேல் மனதுருகி சொன்னார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருக்கு தெரியும், அவரால் அந்த மகனை உயிரோடு கூட எழுப்ப முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் முதலாவது நம்மளை என்ன பண்ணார்? அவர் என்ன பண்ணார்? அந்த தாயாரை கம்ஃபர்ட் பண்ணார். அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை அந்த தாயாரை போல நீங்கள் எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கீங்க? எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறீங்க? ஒருவேளை அது திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு விவாகரத்துக்காக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கலாம், இல்லை யாருமே என்னை புரிந்து கொள்ள மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்ணீர் விடுறீங்களா? பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் முகமாய் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களை பார்த்து தான் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நீ அழாதே. உங்கள் மேலே மனதுருகி சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை மனுஷன் நீங்கள் விடுற கண்ணீர் அவங்களுக்கு அது அவங்க மனசு இறங்காத இருக்கலாம். நீ எவ்வளோ அழுதாலும் நீங்கள் அழுகிற அந்த கண்ணீரோடைய வலி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் விடுற அந்த கண்ணீரின் வலியை ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. மனுஷன் ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம விடுகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி கலங்குறீங்களா? இந்த வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட தான் சிஸ்டர் பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் கூட தான் பிரதர் பேசி கொண்டிருக்கிறார். என்ன தலை கீழே உங்கள் வாழ்க்கை மாறினாலும் ஹோப்பை மட்டும் விட்டுறாதீங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா உங்களை நேசிக்க, உங்கள் மேல் மனதுருக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். God bless you.